இப்போ வந்து நம்ம இது பார்த்துடலாம். ஒரு டிசைன்லேருந்து இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட டிசைனில் இப்போ நடுவில் இருக்கிற ஃப்ளவர் இப்போ இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு டிசைன் வச்சுக்கலாம். சாம்பிளுக்கு இந்த டிசைனே காமிக்கிறேன். இதில் வந்து இந்த சென்டராக இருக்கிற இந்த பூ வேண்டாம், இதுக்கு பதிலாக வேறு என்ன சொன்ன வைக்கணும், இல்லை இந்த இடத்துல இது வேணாம், அந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எந்த டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிசைனை ஃபஸ்ட்டு டைரெக்டாக போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சொன்னோம் நான் ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு டிசைன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் இருக்கிற டிசைனை கட் பண்ணிவிட்டு திரும்பி அதுக்கு பதிலாக வேறு டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஃபோட்டோஸு இல்லை டிசைன்ஸ் ஆல்ரெடி இருக்குது, இல்லை கஸ்டமர் எதனாச்சும் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிசைனோட ஃபோல்டருக்குள்ளே போய் அதுக்குள்ளே போய் எடுக்கணும். அப்படி எது அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இது நான் வந்து சும்மா ஒரு ட்ரையலுக்காக இது பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பேஸோடு இருக்குது. ஓகே, இப்போ இந்த லட்சுமி இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த லட்சுமி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வேறு லட்சுமி வைக்கணும். லட்சுமியோ இல்லை விநாயகரோ சம்திங் ஏதோ ஒன்று இதுக்கு பதிலாக நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த டிசைனை உங்களுக்கு உங்களோட கிளாரிட்டிக்கு எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த டிசைனில் எதனாச்சும் அவுட்லைன் இருக்கான்னு கிளிக் பண்ணி பாருங்கள். ரைட், இப்போ இந்த மாதிரி அவுட்லைன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஓரளவுக்கு ஈஸி. ஏன்னா இந்த அவுட்லைன் இருந்துச்சுன்னா இந்த அவுட்லைனை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் ஜீரோவோ இல்லை ஜீரோ ரெஸ்ட்டோ கொடுத்துட்டு இந்த டிசைனை நீங்கள் வந்து எடுத்துடலாம். இன்கேஸ் இதில் அவுட்லைன் இதில் இல்லை, எந்த டிசைனும் இல்லைன்னா நம்ம ஆர்ச் வரைகிறதுக்கு பாலிலைன் எடுப்போம் பார்த்தீங்களா, இந்த கிரியேட் பாலிலைன், இந்த டூல் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அதாவது இந்த டிசைன் மேலே இப்படி வரையணும். இங்கே இந்த மாதிரி வரைஞ்சிட்டு சுற்றியும் நீங்கள் வரையணும். இது டிசைன் இப்போ எங்கேயும் டச் ஆகலை, இப்போ எந்த இதுவும் இல்லைன்னா எம்டி ஸ்பேஸில் நீங்கள் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இதே ஒரு டிசைன் இன்னொரு டிசைன் ஒன்றோட ஒன்று டச் ஆகிறோம், குறிப்பாக இந்த மாதிரி இல்லை இந்த கீழே இந்த தாமரை எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வரையணும். நம்ம அதை ஸ்ப்ளைன்லேயும் கூட ரெடி பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த டிசைன் எப்படி நம்ம இது பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் வரைஞ்ச லைன் மேலே கொடுத்துட்டு நீங்கள் எப்போவுமே ஆர்ச் வரைகிறப்ப அந்த நோடு கொடுப்பீங்க இல்லைங்களா, என் கொடுத்துட்டு பி கொடுப்பீங்களே, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வேணுங்கிற டிசைனுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் அவுட் லைன் வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா வேணும்னா எப்பவும் போல் அந்த ஐ கொடுத்து எக்ஸ்ட்ரா டாட் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை நகர்த்தும் போது இது நகருது, இதை நகர்த்தும் போது இது நகருது. இப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த டாட் இந்த மாதிரி ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா இந்த டாட் மேலே கிளிக் பண்ணி எஸ் கொடுங்க, ஸ்மூத்னு வரும். அப்படி இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மூத்னு வரும். இங்கே பாருங்கள், மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்மூத் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஃபஸ்ட்டு ஆக்டிவேட்டில் இருந்திருக்கும், ஒரு டிக் மார்க் இந்த சைடில் இருக்கும் பாருங்கள், ப்ளூ வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட் ஆகும். இது வந்து சில நேரம் யூஸ் ஆகிற டூல் தான். ஆனால் இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக அந்த லைனுக்குள்ளே மட்டும் பெண்ட் பண்ணுங்கிறப்ப இந்த டூல் உங்களுக்கு யூஸ் ஆகாது. அப்போ இந்த டூல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஒன்று இந்த ஸ்மூத் பாயிண்ட் டிக் எடுத்துருங்க, இல்லாட்டி அந்த ப்ளூ மார்க்கு செலக்ட் பண்ணிட்டு கீபேட்லேருந்து எஸ் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இந்த ரெண்டு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ லைக் இந்த மாதிரி இப்போ இந்த இலைக்கு எப்படி நம்ம வரைஞ்சோமோ இதே மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வரையணும். இந்த டிசைன் இப்போ மெர்ஜாக இருக்குது இல்லைங்களா, இந்த மெர்ஜாக இருக்கிற இடம் மொத்தத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் வரைஞ்சி டோட்டலாக அவுட்லைன் போட்டு எடுத்து நீங்கள் கட் பண்ணணும். இது ஒரு மெத்தடு. அதாவது அவுட்லைன் இல்லைன்னா, இப்போ அவுட்லைன் இருக்குன்னா அந்த மெத்தட் எப்படின்னு பார்த்துடலாம்.
ஏன்னா நம்மகிட்ட இப்போ ஆல்ரெடி அவுட்லைன் இருக்குது. இந்த லைனை நான் delete பண்ணிக்கிறேன். இந்த அவுட்லைனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷேப் எடிட்டர், அப்படி இல்லாட்டி F12 கொடுத்துருங்க கீபோர்டில். F12 கொடுத்துட்டு 0 கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது போயிடும். அந்த லைனுக்கு உள்ளே இருக்கிறது வந்து 0 கொடுத்தா போகும். 0 ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த லைனுக்கு வெளியில் இருக்கிறது போயிடும். ஸோ நமக்கு இப்போ வந்து 0 தான் வேணும். அதனால் என்ன பண்ணுறோம், 0 கொடுத்து அப்ளை பண்ணி இது பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லட்சுமி மட்டும் உங்களுக்கு போயிருக்கும், வேறு எதுவும் இதாக இருக்காது. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இதை வந்து நீங்கள் தனியாக வந்து சேவ் பண்ணிக்கணும். இப்படியே வந்து நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த டோட்டல் டிசைன் லட்சுமி இல்லாமல் இந்த ஒரிஜினல் டிசைன் சேவ் ஆயிடும். ஸோ அதனால் இப்படியே நீங்கள் சேவ் கொடுக்கக்கூடாது. ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஒரிஜினல் டிசைன், அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் டிசைனும் இருக்கும். ப்ளஸ் இப்போ நம்ம கட் பண்ணதுனால இந்த டிசைனும் நமக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ சேவ் ஆஸ் கொடுத்து உங்களுக்கு எங்கே எதனாச்சும் ஒரு இடம் எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். டெஸ்க்டாப்லேயோ இல்லை எங்கேயோ நீங்கள் ஒரு நேம் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த டிசைனுக்குள்ளே தான் நீங்கள் போய் வேறு ஒரு கார்டு வைக்கணும் அப்படின்னா, அப்போ இந்த டிசைனுக்கு வந்து ஆக்சுவலான பேஜ் சைஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஆர்ட்கேமில் போய்ட்டு ஒரு பேஜ் சைஸ் கொடுத்து பண்ணிக்கணும். இல்லை இந்த கார்டும் வந்து இதே மாதிரி இன்னொரு விநாயகரும் ஏதோ ஒரு இதுக்குள்ளே இருக்குது, இன்னொரு டோரில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் அந்த டோருக்கும் அதே மாதிரி போயிட்டு நீங்கள் போய் அந்த விநாயகரை வரைஞ்சி 0 ரெஸ்ட் கொடுத்து விநாயகரை மட்டும் தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலான சைஸ்க்கு பேஜ் ஓப்பன் பண்ணி இதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் ரெண்டாவது பேஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு காமன் சைஸாக போட்டுக்கலாம். டோரு 1700 ஒரு 600 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த போட்டிருக்கேன். இதில் கொண்டு வந்து நான் இப்போ இதில் வந்து அவுட்லைன் போடுறது, பார்டர் போடுறது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் நான் ஜஸ்ட் அதை வந்து இது பண்ணல. ஜஸ்ட் எடுத்தோடனே அந்த டிசைன் எடுத்து காப்பி பண்ணிடுறேன். இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டிசைன் எடுத்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர் பண்ணிட்டு ஸ்கேலில் போய்ட்டு இதை நீங்கள் பெருசு பண்ணிக்கோங்க. எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ். ஆர்ச் இருந்தால் நீங்கள் ஆர்ச் எல்லாம் வரைகிறது, மற்றது எல்லாமே இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது தான், காமனான ஸ்டெப் தான். இது ஜஸ்ட்டு நான் அந்த டிசைனை மாற்றி வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இதை யூஸ் பண்ணுறேன். வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் வேணுங்கிற டெப்த்து கொடுத்துருங்க. என்ன டெப்த் வேணுமோ அந்த டெப்த் கொடுத்துட்டு அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் இப்போ உங்களுக்கு அந்த லட்சுமி இல்லாமல் இருக்கும். இப்போ நமக்கு வந்து எதனாச்சும் ஒரு கார்டு எடுத்து இதுக்குள்ளே வைக்கணும், எதனாச்சும் ஒரு சாமி சிலை எடுத்து வைக்கணும் அப்படின்னா அது எங்கே இருக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கணும். இங்கே இருக்கிற லட்சுமிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மண்டபம் அந்த மாதிரி சுற்றி இருக்குது. ஸோ இதை எடுத்து நீங்கள் வச்சிங்கனாலும் அந்த மண்டபத்தோடு தான் வரும். ஏன்னா இதுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு மண்டபம் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வைக்கிறனா அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் தனியாக லட்சுமி மட்டும் இருக்கிற மாதிரியோ இல்லை இது மாதிரி வைக்கிற மாதிரி வேணும். இதுதான் இப்போ கட் பண்ணுது. இந்த லட்சுமி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதே வச்சா கரெக்டாக இதாகாது. சரி, நான் அதுக்கு பதிலாக இந்த லட்சுமி வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வைக்கும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் செட் ஆகுதான்னு பாருங்கள்.
ஏன்னா இப்போ அவங்க ஒரு சைஸ்க்கு வச்சுருப்பாங்க, ஒரு பூவோ ஏதோ கொடியோ. நம்ம போயிட்டு திடீர்னு வைக்கும்போது உங்களுக்கு அந்த சைஸ் வந்து இதாகும், மிஸ்மேட்ச் ஆகும். அதனால் எதனாச்சும் ஒரு சைடு தான் உங்களுக்கு செட் ஆகும். ஒன்று வித்தில் செட் ஆனால் ஹைட்டில் செட் ஆகாது, ஹைட்டில் செட் ஆனால் வித்தில் செட் ஆகாது. இந்த பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். லைட்டாக அந்த வித்தை மட்டும் நான் கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் இதை மேலே கொண்டு போகிறேன். F9 கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இவ்வளோ தான் கரெக்டாக வருது அப்படின்னா வேறு வழி இல்லை. நீங்கள் இந்த அளவுக்கு தான் வச்சு தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஆகணும். இல்லை எனக்கு ஃபுல்லாகவே அந்த பழைய இது மாதிரி மேலே தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கிற இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த யானை கலசம் இருக்கு இல்லைங்களா, இதையுமே நீங்கள் தனியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு லட்சுமி வச்சதுக்கப்புறம் இந்த பாட்டை கொண்டு வந்து சேவ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக மெர்ஜ் ஆகும். இல்லாட்டி உங்களுக்கு மெர்ஜ் ஆகிறதுல பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ நம்ம சும்மா அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடும். அதுக்கப்புறம் அதை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இப்போ அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து இதாயிரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நான் இதை என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணி F12 கொடுத்து 0 பண்ணிடுறேன் உள்ளே இருக்கிறத. ஆனால் இது ஆக்சுவலாக இது செட் ஆகாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இதுக்காக பண்ணி காமிக்கிறேன். இது இப்படி பண்ணக்கூடாது. இது ஒரு மெத்தட் சும்மா பண்ணி காமிச்சிடறேன் உங்களுக்கு. அப்ளை பண்ணி மோடில் போய்ட்டு மெர்ஜ் ஆயிடுச்சு கொடுத்துக்கணும். ஒரு டிசைனும் இன்னொரு டிசைனும் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று டச் ஆகுதுன்னா இந்த வாசக்கல்ல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஒரு டிசைனும் இன்னொரு டிசைனும் கம்பைன் ஆகுதுன்னா நீங்கள் வந்து மோடு வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு தான் கொடுக்கணும். ஆடில் கொடுத்தா அந்த டெப்த்து மாறிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மிங்கிள் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த கலசம் பாதி போயிடுச்சு. இந்த பின்னாடி வர இந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, இது ஒரு டிசைனாகவே தெரியும். ஆனால் இப்போ இந்த கலசம் இல்லைங்கிறது நமக்கு பிரச்சனை தான். ஒன்று கலசம் ஃபுல்லாக இல்லாமல் இருக்கணும், இல்லை முழுசாக வேணும். இந்த பாதி இருந்து பாதி இல்லாமல் இருக்கிறது நமக்கு சரியாக இருக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணுறது ஒரு மெத்தட். இது மெத்தடுக்காக காட்டினேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் Z கொடுத்து பேஸ்ட் பண்ணதை அதாவது அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு ஆக்சுவலான ஒரிஜினல். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா இதை மட்டும் நீங்கள் தனியாக வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கணும். இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, F12 கொடுத்து நான் இதை வந்து 0 பண்ணிடுறேன். சரி, நமக்கு வந்து இதுதான் வேணும் இல்லைங்களா, வெளியில் இருக்கிறது வேணாம். ஸோ அப்போ F12 கொடுத்து 0 ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதை மட்டும் திரும்பி நான் சேவ் ஆஸ் கொடுத்து சும்மா ஏதோ ஒரு நேமில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப்பில். இப்போ நம்ம போய்ட்டு அன்டூ பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும், இது வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் திரும்பி டெலீட் பண்ணிடுறேன். இந்த இதை 0 பண்ணிட்டு ஃபஸ்ட் லட்சுமியை பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வச்சுக்கிறேன். க்ளோஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அந்த லட்சுமியை மட்டும் எடுத்துக்கலாம்.
ஏதோ ஒரு லட்சுமி எடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு வேணுங்கிற இடத்துக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு வித்து ஹைட்டு இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னா வேணுங்கிற டெப்த்து கொடுத்துட்டு எல்லாமே ஒரே டெப்த்தில் தான் இருக்கும். நம்ம டோருக்கு 15 தான் கொடுத்தோம்னு நினைக்கிறேன். 15 தான். ஸோ இதுக்கும் அதே மாதிரி 15 கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த லட்சுமியை மோடில் போய்ட்டு மெஜேஜில் கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ஹைட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகேனா பேஸ்ட் பண்ணிடுறீங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா கீழே அந்த யானை அந்த கலசம், அதை மட்டும் நம்ம இப்போ எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் திரும்பி டெஸ்க்டாப்பில் போய்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த இதை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல, எனக்கு இது மெர்ஜாக இருக்குதா என்னன்னு தெரியல, இந்த வியூவில் என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இது வெறும் பாக்ஸாக தான் வருது. ஆக்சுவலாக இது வந்து ஃபோட்டோ கிடையாது, டிசைன் தான். இங்கே டெப்த் பாருங்கள் 15 mm வருது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா 3D வியூவில் வச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். இங்கே வருது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூ பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த பூ வந்து நமக்கு இன்னும் கீழே போயிடுச்சு. இப்போ நமக்கு இதுக்கு ரெண்டு ஆல்ட்ரு பண்ணலாம். இந்த போர்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா இந்த மேலே வச்சுருக்கீங்க இல்லைங்களா இந்த ஸ்க்ரீன் மாதிரி, இந்த ஸ்க்ரீனை கட் பண்ணிவிட்டு லட்சுமி இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றினோம்னா இந்த ஃபுல் போர்ஷன் அப்படியே ஜாயிண்ட் ஆயிரும். ஏன்னா அந்த லட்சுமிக்கு இந்த பக்கம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த இதெல்லாம் இருக்குது, சூளம் வில்லம்பர்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீன் தான். ஒன்று இந்த ஸ்க்ரீன் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும், இல்லாட்டி லட்சுமியை வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனை திரும்பி சின்னதாக வைக்கணும் மேலே மட்டும் டிசைனுக்காக. ஸோ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் திரும்பி லட்சுமி வந்து 0 பண்ணிக்கிறேன். இப்போ இஷ்யூ வந்து நமக்கு இந்த ஸ்க்ரீன் தான் இல்லையா, ஸோ அதனால் ஸ்க்ரீன் இந்த பார்டரு எல்லாமே இஷ்யூ தானே. இந்த சைன்ஸ் நான் சூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்து சூஸ் பண்ணல. இங்கே பாருங்கள் எல்லாமே ஒன்றோட மெர்ஜ்டு, எல்லாமே ஒட்டிகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம கட் பண்ணால் ஃபுல்லாக தான் கட் பண்ணணும். சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் சரி அப்புறமா பேசுவாங்க. ஹலோ ஓகே, இப்போ இதை வந்து 0 பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம திரும்பி அந்த லட்சுமியை எடுத்துக்கலாம்.
இப்போ நமக்கு மேக்ஸிமம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதனால இதை நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ ஹைட்லனாலும் வச்சுக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சைஸ் இது பண்ணிக்கோங்க. வெளியில் போகுது, ஒரு லிமிட் தான். அந்த டிசைனே அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் அலைன் பண்ண அந்த சோளை வெளியில் இருக்கிறதுனால வெளியில் போகுது. டிசைனே அந்த அலைன்மெண்ட் அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே 15 கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச டிசைன் எடுத்துடலாம். நம்ம டிசைன் ஏறக்குறைய இந்த ஹைட் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஒரு அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுட்டு மோடில் மெஜேஜ் கொடுத்து பண்ணலாம். இல்லை இந்த முடிஞ்சால் இந்த இலையை 0 பண்ணிட்டு பண்ணுறது இன்னும் சேஃப். இந்த டிசைனுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா, இந்த இலை வந்து இன்னும் இல்லாட்டி மேலே தெரியும். ஸோ அப்படி தெரியக்கூடாது. ஏன்னா எப்படி இருந்தால் இலை இந்த இந்த கீழே இருக்கிற இந்த லீஃப் வந்து நமக்கு வரப்போகிறதில்ல. ஹைட் மட்டும் கொஞ்சம் நான் அதிகம் பண்ணிக்கிறேன், ஏன்னா கீழே கொஞ்சம் கேப் இருக்கிறனால ஒரு 860 பண்ணிக்கிறேன். லைக் இந்த மாதிரி வச்சுட்டு 15 mm இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணி F12 கொடுத்து நான் 0 பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு மெர்ஜ் கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இப்போ இதில் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு 3Dயில் பார்க்கும்போது தெரியும். அந்த கேப் இது வந்து ஒரு இதுக்காக போட்டு கட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ நம்ம எடுத்தது இன்னொரு இதுக்காக. இந்த இதுக்கு இருக்கிற கேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, இந்த நடுவில் இங்கே இங்கே இங்கே, அப்புறம் இந்த கேப்பு, இந்த கேப் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்த இடத்துல இருக்கிற கேப் இதெல்லாம். ஸோ இந்த பேஸ் என்ன ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே மவுஸ் இங்கே நகர்த்தும் போது இந்த இடத்துல ஜட் வரும் பாருங்கள். இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 5 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த 5 mm ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அந்த பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ட்ராயிங் தான். நீங்கள் பழையில எடுத்து ட்ரா பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பேஸ் உங்களுக்கு கரெக்டாக வேணும்னா இது வரைக்கும் வேணும், இதை ஒட்டி வேணும் அப்படின்னா இதை ஒட்டின மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த பேஸ் வரலன்னு அப்படின்ட்டு விட்டுறாங்க, இந்த டிசைனே பண்ண முடியாதுன்ட்டு. இல்லை, இந்த பேஸ் நீங்கள் அளவு மெஷர் பண்ணிங்கன்னா உங்களாலையும் பண்ண முடியும். சின்ன வித்தியாசம் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்கல்ப்டிங் டூல்லே போய் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஜாயின் பண்ணுறப்போ இருக்கிற பிரச்சனை இருந்தால் அதில் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏறக்குறைய உங்களுக்கு அந்த அவுட்லைன் மேலேயே தான் வரைகிறேன்.
நான் இப்போ இந்த கேப்புக்கு மட்டும் ஒன்று வரைஞ்சிருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலன்னா ஷேப் எடிட்டர் ரைட் கிளிக் பண்ணி ஷேப் எடிட்டர் போயிட்டு இங்கே ஸ்டார்ட் ஹைட்னு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் அந்த பேஸில் கொடுத்த அளவு 5 mm. ஸோ 5 mm கொடுத்துட்டு மெர்ஜ் எட்ஜ் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள் இந்த இதுக்கு ஒரு திக்னஸான வால் வந்துட்டு இப்போ நீங்கள் 3Dயில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கேப் தெரியாது. இதை வந்து நீங்கள் ஸ்கல்ப்டிங் டூலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி லைனிங் பக்காவாக வரைஞ்சிங்கன்னா இந்த பிரச்சனை வராது. இங்கே ஒரு சின்ன கேப் தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்கல்ப்டிங் டூல்லையும் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் இந்த டூல் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லைனிங் இருக்குது, அந்த லைனிங் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த லைனை வந்து உள்ளே மெர்ஜ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இது இருக்கோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இந்த டிசைன் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வேணும், இந்த கேப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த எல்லா கேப்லையும் நீங்கள் அந்த மாதிரி வரையணும். இது உங்களுக்கு லீஃபுக்கு நேராக வந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னா இந்த லீஃப் மாட்டி கொண்டு வந்துடணும். ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் இந்த பார்டருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறனை இருக்குது, மேல் பக்கம் திறனை இல்லை. ஸோ அந்த திறனைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் தான். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட் எவ்வளோ, இது வரைக்கும் தான் திறனை இருக்குது. ஸோ 9 mm அவங்க போட்டிருக்கிற திறனை 9 mm. இது டேப்பர் தனியாக ரவுண்ட் தனியான்னு பார்த்துக்கோங்க. மேலே மட்டும் பாக்ஸ் வரைஞ்சிட்டு அந்த பாக்ஸுக்கு மட்டும் நீங்கள் திறனை போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. இல்லாட்டி ஃபுல்லாகவே நீங்கள் ஆர்ச்சோடு சேர்த்து ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அந்த ஆர்ச்சுக்குள்ளே அந்த திறனை மட்டும் தனியாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்துடும். இப்படி தான் ஒரு டிசைன் பண்ணுறது. இது நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் எடுக்கலாங்கும் போதே கொஞ்சம் டஃப்பாக வந்ததுனால இது உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி ஆயிடுச்சு, இந்த பேஸ் எல்லாம் கட் பண்ணுறது இதெல்லாம். அதனால் இது உங்களுக்கு ஸோ நார்மலாக எடுக்கிறதுனா இந்த அவுட்லைன் ஃபஸ்ட்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவுட்லைன் இருந்துச்சுன்னா அவுட்லைனை கிளிக் பண்ணி 0 பண்ணிக்கோங்க. 0 ரெஸ்ட் என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. இன்னொன்று கொண்டு வந்து அங்கே வச்சுக்கோங்க. இன்கேஸ் சரியாக ஜாயிண்ட் ஆகலை என்ன பிரச்சனை இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்கல்ப்டிங் டூலில் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சின்னதாக வேரியேஷன் இருந்துச்சுன்னா. இல்லவே இல்லை, இப்போ நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப பெரிய வித்தியாசம் வருதுன்னா ஒன்று இது பண்ணுங்கள், வரைஞ்சி அந்த பேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அந்த ஜாயிண்ட் லைலாம் பிரச்சனைனா நம்ம இதே மாதிரி வெக்டார் வரைஞ்சி தான் அதே ஷேப் எடிட்டரில் போய் அந்த ஸ்டார்ட் ஆகிட்டோ இல்லை அந்த மேலே நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பால்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் டூல் பார்த்து மற்ற எல்லாமே உங்களுக்கு சேம் தான்.